அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 10 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் ஈரான் எப்போ இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் உலக மக்கள் மத்தியில் இருக்குது. காரணம், ஈரான் உறுதியாக சொல்லிருச்சு இஸ்ரேல் மேலே ஒரு வலுவான தாக்குதலை கண்டிப்பாக நடத்துவோம்னு சொல்லிருச்சு. ஆனால் எப்போ நடத்துவோம், இந்த நேரம் நடத்துவோம், எங்கே நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் இன்றைக்கி அது செயல்பட்டு இருக்கு. ஸோ மறுபக்கம் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த ஆயத்தமாயிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லாவுடைய எலைட் பிரிவாக இருக்கக்கூடிய அல் ரத்வான் என்று சொல்லக்கூடிய பிரிவு இஸ்ரேலுக்குள்ளே நுழைவதற்கான சில வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேலைகள் தான் இன்றைக்கி இஸ்ரேல் இரவு முழுக்க தூங்காமல் விழித்து எப்படா ராக்கெட் விடும், எப்போ தான் நம்ம மேலே தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் உறைந்து கிடக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை குறித்து தான் மிகவும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 10 மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐநாவாகட்டும், சர்வதேச அமைப்புகளாகட்டும், இன்னும் பல்வேறு நாடுகளாகட்டும் இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு பலகட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நெத்தன்யாகு இந்த போரை இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தீவிரவாத படைகள் IDF வச்சு காசாவில் ஒரு பெரிய இனஅழிப்பை செய்து ஹமாஸை அழித்து விட்டு தான் இந்த நிலத்திலிருந்து நாங்கள் திரும்ப பெறுவோம், இந்த நிலத்தை மீட்போம், இது எங்கள் வசம் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வேலையில் தான் இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா வேலைகளும் ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, எப்பப்பா இந்த ஈரான் இஸ்ரேல் அடிக்கும், நாங்களும் காத்திருந்தால் காலம் போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் போல் நம்மளாம் கேள்வி கேட்டுட்ருக்கோம். ஆனால் இது ஒரு படமோ இல்லை நம்ம ஒரு ஆடியன்ஸோ கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு போர். இந்த போரில் ஒரு நிலத்திற்கான மீட்கக்கூடிய ஒரு வேலை இருக்குது. அந்த நிலத்தில் அந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்தந்த நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் ஈரான் இருக்குது. ஸோ ஈரான் தெளிவாக சொல்லிருச்சு, ஹமாஸும் மற்றும் இஸ்ரேலுடைய IDFக்கும் மத்தியில் போகக்கூடிய அந்த போர், அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் பரிமாற்றம் அல்லது போர் நிறுத்தம், இந்த விஷயங்களுக்குள்ள நாங்கள் இப்போதைக்கு போல. அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எங்களது தாக்குதல் நிச்சயமாக நடைபெறும், இது உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிலைத்து நிற்குது. அப்போ ஏன் இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலைக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஏன் தாமதம் செய்யணும் அப்படின்னா, அதற்கு பின்னாடியும் சில ஸ்ட்ராட்டஜிக்கான சில விஷயங்களும் ஈரானுக்குள்ள சின்ன சின்ன அரசியல் முரண்களும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால விரிவாக பார்க்க முடியுது. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் எப்போ தாக்குதல் நடத்துன்னு சொல்லிட்டு ஈரான் வெளிப்படையாக பேசலை. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கு. ஒரு ரூமர் செய்தி போயிட்டு இருக்கு. ஒலிம்பிக் இன்னைக்கு ஃப்ரான்ஸில் தான் நடக்குது. ஸோ ஃப்ரான்ஸுடைய தலைவர் இமானுவேல் மெக்ரான் சொன்னாராமா, ஒலிம்பிக்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்புல்லா, இந்த ஈரானுடைய IRGC நீங்கள்லாம் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திக்கிங்க, அது வரைக்கும் இது நடத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னதாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகம்லாம் வெளியே செய்தியை பரப்பிட்டு இருக்கு. சேனல் 12, சேனல் 13லாம். இதை கேட்டார்னா நிச்சயமாக இமானுவேல் மெக்ரானே சிரிப்பார், ஏன்டா அப்படிப்பட்ட செய்தியை நான் சொல்லலையடான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு ரூமர். மறுபக்கம் 12 மணி நேரம், 24 மணி நேரம், 72 மணி நேரம், உச்சபட்சமாக 72 மணி நேரம் வரையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 72 மணி நேரத்தை குறித்து உறுதியான ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய கேலண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, நிச்சயமாக ஹிஸ்புல்லாவும் ஈரானும் தாக்குதல் நடத்த தான் போகிறாங்க, அது உறுதி தான், அது எந்த வழியாக எப்படி நடத்த போகிறாங்கிறதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது, அதை நீங்கள் உங்களுடைய உளவு பிரிவை வச்சு தீர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உண்மையை பதிவு செஞ்சுருக்கிறாரு. ஸோ அப்போ ஈரான் எங்கிருந்து தாக்குதல் நடத்த போகுது? ஈரான் ஹூதிக்களை வச்சு முதல் அட்டாக் நடத்த போதா, அல்லது ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷனை வச்சு அடிக்க போதா, அல்லது லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தான் முதல் தாக்க போகிறாங்களா, இல்லாவிட்டால் வேறு சில வழிகள் கையில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இன்றைக்கி ஜார்ஜியா, அதே போல் அஜர்பைஜான், இந்த இடத்துல இன்றைக்கி இஸ்ரேலுடைய IDF ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு, இங்கே இருக்கக்கூடிய இராணுவ துருப்புக்களை எல்லாம் உடனடியாக வெளியேறிடுங்க. ஏன்னா இந்த ஜார்ஜியா மற்றும் இந்த அஜர்பைஜானில் இருந்து தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு யுத்தியை கூட ஈரான் வகுத்துட்டு இருக்குது, அதனால் வெளியேறிடுங்கன்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் ஒரு செய்தி வருது, இந்த ஜார்ஜியா கடற்கரை இருக்குல்ல, அந்த கடற்கரையில் அமெரிக்காவுடைய அணு ஆயுதம் தாங்கக்கூடிய ஒரு கப்பல், அணுசக்தியை பயன்படுத்தி இயங்கக்கூடிய கப்பல் USS ஜார்ஜியா, அந்த கப்பல் பேரும். ஸோ இந்த கப்பலை கொண்டு அங்கே நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. எதற்குன்னா, இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துச்சுன்னா அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட இன்றைக்கி அமெரிக்கா செயல்படுது. இதில் கூடுதலாக நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். போருடைய ஆரம்பத்தில் ஃப்ரான்ஸு, பிரிட்டனு, அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட்டாக இருந்து பல விஷயங்களை செஞ்சாங்க. உதாரணத்துக்கு ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் கார்டியன் என்ற அடிப்படையில் ஹூதிக்கள் யமனுடைய நிலப்பரப்பின் மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ அந்த தாக்குதல் பெரிய விளைவு ஏற்படுத்தலை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஃபுல் ஃப்ளட்ஜாக இந்த போரில் உள்ள இறங்கி இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகள், UK போன்ற நாடுகள் எல்லாமே கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன விஷயம்னா,
இந்த போர் நிறுத்தம் என்பது உண்மையாக உடனடியாக தேவைப்படுது. அதே போல் உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து இன்றைக்கி உறுதியாக வந்து இன்றைக்கி வந்து வச்சுருக்கிறாங்க. அதாவது ஃப்ரான்ஸு, பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம். அப்போ அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிலையில் நின்றுடுறாங்க. இதற்கு மேலே யூரோப்பிய ஒன்றிய யூனியன் வந்து உதவி செய்ய முடியாதுன்னு. குறிப்பாக யூரோப்பிய யூனியன் சொன்ன நினைவுக்கு வருது, யூனியனுடைய ஒரு தலைவர், அவர் பேர் ஜோசப். இவர் வந்து இஸ்ரேலுடைய இந்த பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பென்கியூர் என்ற தீவிரவாதியை கடுமையாக சாடி இருக்கிறார். ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை பேசினா நாங்கள் ஒரு வாரம் உணவு நிறுத்தினோம்னா அவங்க எங்களுக்கு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுருவாங்க. 2 வாரங்கள் உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள், தண்ணீர் எல்லாம் அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நிறுத்திக்கிட்டேன்னா அவர்கள் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் என்ற அளவுக்கு இந்த பென்கியூர் தீவிரவாதி பேசினான். ஸோ யூரோப்பிய ஒன்றியனுடைய தலைவராக ஜோசப் இதை கடுமையான முறையில் சாடி இந்த பென்கியூரை வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ மேற்குலகத்தில் கூட இன்னைக்கு வந்து இது பெரிய உடன்பாடு கிடையாது. அண்மையாக காசா சிட்டியில் இப்போ ஒரு தாக்குதல் நடத்திருக்கு இஸ்ரேல். இந்த தாக்குதலை ஷாய்வூன் என்ற இடத்துல வந்து நடத்தியிருக்குது. ஒரு குழுவாக ஒரு கூட்டாக இருந்த பலஸ்தீன் காசா மக்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. இதில் பல 100 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தி பிரேக்கிங்காக வந்துட்டு இருக்குது. அப்போ இடைவிடாமல் கொத்து கொத்தாக குழுவாக ஒரு இன அழிப்பை இஸ்ரேல் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் செஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ இஸ்ரேலை ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம அடிபணிய வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்த களம் காட்டுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி பாருங்களே, வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து கத்தார், அமெரிக்கா, ஜோர்டானு, எகிப்து போன்ற நாடுகள், குறிப்பாக கத்தார், எகிப்து தான் அமைதி பேச்சுவார்த்தையில் கூட இருக்குது. குறிப்பாக அமெரிக்கா, இவங்கெல்லாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு வட்டமேசை மாநாடு வச்சுருக்கிறாங்க, ஒரு பிளான் பண்ணி இந்த விஷயத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே ஹமாஸ் உள்ள வரலான்னு முடிவு பண்ணிருச்சு. நீங்கள் கூப்பிடக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் தலையாட்ட முடியாது. அதனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீங்கள் நடத்தக்கூடிய அந்த போர் நிறுத்தத்திற்கான அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம். அப்படி கலந்துக்கணும்னா எஹியா சின்வர் சில டிமாண்ட் வைக்கிறாரு. நாங்கள் ஆரம்ப கட்டங்களில் என்னென்ன டிமாண்ட் வச்சோமோ, அதாவது எங்களுடைய காசா பகுதியிலேருந்து ராணுவ துருப்புகள் வெளியே போகணும், உதவிப் பொருட்கள் உள்ளே வரணும், கட்டுமானங்கள் எழுப்பப்படணும், பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகள் இருக்குல்ல, அந்த நிலையிலிருந்து தான் பேசணும். புதுசாக சில விஷயங்களை கொண்டு வந்து, கருத்துக்களை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய வேலை இருந்தால் எங்களது அமைதி பேச்சுவார்த்தை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஹியா சின்வர் தீரமாக பதில் சொல்லிட்டார். எஹியா சின்வர் பின்னாடி இன்னொரு விஷயம் நினைவு வருது. பழைய வீடியோ காட்சி இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு. என்னன்னா 2 காணொலி. முதல் காணொலியில் மஹமூத் அப்பாஸ் வந்து நெத்தன்யாஹு புகழ்ந்து பேசுகிறார். எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, நெத்தன்யாஹு தான் இந்த நாட்டுடைய நிரந்தர பிரதமர், அவருக்கு நம்ம தலைவணங்கி தான் தீரணும், அவருக்கு அல்லாஹ் உடல் ஆஃபியத்தை கொடுக்கணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும், அவருக்கு வந்து நீண்ட வாழ்வை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிரார்த்தனை செய்யும் விதமாக, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் விதமாக மஹமூத் அப்பாஸ் பேசிய காணொலி இன்னைக்கு வைரலாக பரவிட்டு இருக்கு. அதே சைமல்டேனியஸாக இன்னொரு வீடியோ பரவிட்டு இருக்குது. எஹியா சின்வர் சொல்கிறாரு, நெத்தன்யாஹு பிறந்தார்ல, அவருடைய தாயுடைய கருவிலிருந்து பிறந்தார்ல, அன்று தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஜியோனிச தீவிரவாதியாகத்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் அந்த எண்ணத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய முடிவு நிச்சயமாக எழுதப்பட்ட ஒன்றுதான் என்ற அளவுக்கு எஹியா சின்வர் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அடிவருடியாக தான் மஹமூத் அப்பாஸ் இருக்கிறார். பச்சை முனாஃபிக் தனம். ஒரு நெத்தன்யாஹு, ஒரு ஃபிரௌனை போன்றவன், ஒரு நம்ரூத்தை போன்றவன், இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன்மையான ஒரு நபருக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதான் முகமது அப்பாஸ் செஞ்சிருக்கிறார். மேலும் மஹமூத் அப்பாஸ், நான் சொல்லியிருக்கிறேன், இஸ்மாயில் ஹனியாவுடைய ஜனாசா தொழுகையில் கலந்துக்கல, அதே மாதிரி இப்ராஹிம் ரைசியுடைய ஜனாசா தொழுகையில் கலந்துக்கல. ஆனால் இஸ்ரேலில் ஒரு இராணுவ தளபதி இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஜனாசா தொழுகையில் போய் கலந்துக்கிட்டு அந்த இஸ்ரேலுடைய ஜியோனிச தீவிரவாதிக்காக கண்ணீர் விட்டுருக்கிறாரு மஹமூத் அப்பாஸ். அப்போ மஹமூத் அப்பாஸை வச்சு ஒரு பண்ண முடியாது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, மஹமூத் அப்பாஸையும், அதாவது பலஸ்தீன அத்தாரிட்டியும் ஹமாஸையும் ஒன்றிணைச்சு தான் ஒரு நல்ல முடிவை நோக்கி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சீனாவும் ரஷ்யாவும் போட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுடைய தலைவர் மாஸ்கோவில் வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ரஷ்ய தலைவர் புட்டின் அழைச்சி உங்கள்கிட்ட மத்தியில் அவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தினார். வெறும் வந்து ஃபத்தஹ் மற்றும் PLO ஹமாஸுடைய தலைவர்கள் மட்டும் இல்லாமல் ஹூதிக்கள், அன்சாருல்லாக்கள், யமனுடைய ஹூதிக்கள், இவங்களை அழைச்சி பேசியிருந்தார். ஏன்னா நீங்கள் 2 பேர் தான் மெயின். காசாவுடைய பகுதியில், பலஸ்தீனுடைய பகுதியில் நீங்கள் வெஸ்ட் பேங்க் ஆட்சி பண்ணுறீங்க, நீங்கள் காசா ஆட்சி பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தினார். ஆனால் இதில் ஃபத்தஹ் கட்சி, அதாவது பலஸ்தீன் அத்தாரிட்டியை மஹமூத் அப்பாஸ் துளியும் ஒத்து வரல. அதே போல தான் சீனாவுடைய அழைப்பும் இருந்துச்சு. அப்போ சீனாவும் ரஷ்யாவை என்ன தான் ட்ரை பண்ணாலும் மஹமூத் அப்பாஸுடைய சிந்தனையும் செய்யலும் பச்சை முனாஃபிக் தனத்தில் தான் இருந்து வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் ஹமாஸ் தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈரானுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் எப்போ தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற சில சமிக்கைகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, நம்மளுடைய கணிப்பு இந்த 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்குள்ள முதல் தாக்குதல் ஏற்படுத்தும். அதுவும் ஈரான் முதல் தாக்குதல் ஏற்படுத்துமான்னு கேட்டால் கிடையாது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அது பின்னாடி தான் தாக்குதல் நடத்தும். முதல் தாக்குதல் வந்து ஹிஸ்புல்லா நடத்தும். அதுதான் உறுதியான செய்தி.
இன்னும் பல்வேறு சேனல்களும் அப்படி தான் செய்தி உறுதிப்படுத்துகிறாங்க. முதல் தாக்குதல் ஹிஸ்புல்லா தான் நடத்தும். ஹிஸ்புல்லா அந்த தாக்குதலுடைய முன்னோடியாக சில தாக்குதலை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய பட்டாலியன் 146 படைப்பிரிவு இவங்களுடைய நகாரியா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புதிய தலைமை அலுவலகத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் அயன்டோம் தொழிற்சாலைகள் மேலே தாக்குதல் நடைபெற்றிருக்குது. இந்த அயன்டோம் தொழிற்சாலையிலிருந்து தாமிரா என்று சொல்லக்கூடிய இந்த மிசைல் வெளியே வரும். இவங்க கிட்டத்தட்ட ஒரே நாளில் 60லேருந்து 100 ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறாங்க. இந்த 100 ராக்கெட்டுகளை இந்த தாமிரா மிசைல் இடைமறிக்கவே செய்யலையாமா. அதாவது தாமிரா மிசைல் மேலே போய் தேடிட்டே இருக்குது. ஏதாவது இடைமறிப்பு செய்யறதுக்கு ராக்கெட் ஏதாவது வருமானு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி தேடிட்டு இருக்குது. அது தேடக்கூடிய அந்த கேப்பில் கிட்டத்தட்ட இந்த 30 ராக்கெட்டுகள்லேருந்து 60 ராக்கெட்டுகள் இந்த நகாரியா பகுதி மேலே விழுந்து மிகப்பெரிய தாக்குதல். நகாரியா அதே போல் அப்பர்கலி, இந்த 2 இடம், நகாரியா அப்பர்கலி, இந்த 2 இடத்தையும் துவம்சம் பண்ணியிருக்குது ஹிஸ்புல்லாவுடைய ராக்கெட்டுகள் எல்லாமே. ஆனால் அயன்டோம்லேருந்து வந்த தாமிரா மிசைல் இப்பயும் சுற்றிட்டு தான் இருக்கும் போல வான் பகுதியில். ஸோ அந்தளவு ஒரு டெக்னாலஜியில் மிகவும் பின்தங்கிய அளவில் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இவங்கள்ட்ட கூடிய அந்த பேட்ரியாட் சிஸ்டம் இருக்குல்ல, அயன்டோமுக்கு பயன்படுத்தக்கூடிய பேட்ரியாட் சிஸ்டம், இதோடைய திறன் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் பயன்படுத்தியிருக்காங்க அயன்டோமை. ஆனால் ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பயன்படுத்தியதெல்லாம் மலிவான ட்ரோன்கள் தான். ஸோ அந்த ட்ரோன்கள் விட இடைமறிப்பு செய்ய தெரியும் உங்களுக்கு, நம்ம ட்ரோன் அனுப்பினா இடைமறிப்பு செய்யும் சொல்லிட்டு. தெரிந்தும் ஏன் செஞ்சாங்கன்னா அதோடைய தன்மை இழக்க வைக்கணும், அவங்களுடைய ரா மெட்டீரியல் அவங்களுக்கு கிடைக்காத ஒன்றும் செய்யணும்னு சொல்லி தான் ஹிஸ்புல்லா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. வெற்றிகரமாக அந்த ட்ரையில் ஒரு வெற்றி பெற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.